அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இயல் 8 மனோன்மணியம் கவிதை பேழை. இது பழைய புத்தகத்தில் இந்த ஃபோட்டோ எடுத்ததுனால இயல் 10ன்னு இருக்கும். புது புத்தகத்தில் இயல் 8 தான், சரிங்களா? அதனால் இயல் 8 கவிதை பேழை. தலைப்பு மனோன்மணியம். நூல்வெளி. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மிக முக்கியமான ஒரு 1 மார்க். மனோன்மணியம் அப்படிங்கிறது இந்த நூலானது தமிழில் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன் பிரபு 1866 எழுதிய இரகசிய வழி தி சீக்ரெட் வே என்ற நூலை தழுவி 1881 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா வழிநூல் அல்லது தழுவல் நூல் அப்படின்னு சொல்லலாம். மனோன்மணியம் அப்படிங்கிறது இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு 1866 எழுதிட்டு இருக்காரு. அவர் எழுதிய, அதாவது ஆங்கிலத்தில் தி சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நூலை தழுவி 1881 சுந்தரனாரால் இயற்றப்பட்டது தான் இந்த நூல். இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. எளிய நடையில் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. 5 அங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 20 அந்த களங்கள், களம் அப்படிங்கிறது காட்சி, ஸ்க்ரீன். 20 களங்கள் அப்படிங்கிறது காட்சி குறிக்கும். 20 களங்களையும் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மிக முக்கியமான ஒரு 1 மார்க். நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த நூலில் இருந்து தான் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்போ தமிழ்த்தாயின் வாழ்த்தை இயற்றியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ சுந்தரனார் இயற்றியது தான் நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, சரிங்களா? அது இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மனோன்மணியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். பேராசிரியர் சுந்தரனார் திருவாதங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றி உள்ளார். இவர் பார்த்திங்கன்னா திருவாதங்கூரில் ஆலப்புழையில் பிறந்திருக்காரு. 1855 பிறந்திருக்காரு. திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரள மாநிலமாக திகழக்கூடியது இல்லைங்களா, அந்த இந்த கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியர், ஃபிலாசபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. மிக முக்கியமான ஒரு 1 மார்க், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு வழங்கியிருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. மனோன்மணியம் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு இவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இவரது பெயரில் அங்கே நிறுவியிருக்கிறது, சரிங்களா? அடுத்தது மனோன்மணியம். நுழையும் முன் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம் மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்கிறது. 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தோன்றியிருக்கக்கூடிய இந்த மனோன்மணியம் பார்த்திங்கன்னா மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் மக்களுக்கு ஊட்டுவதாக இடம்பெற்றிருக்கிறது. இது தமிழன்னை பெற்ற நல் அணிகலனாகும். தமிழன்னை பார்த்திங்கன்னா எல்லா இலக்கியங்களையும் தன்னுடைய அணிகலன்களாக பெற்றிருக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெற்ற நல்ல அணிகலனாக இந்த நூலானது விளங்குகிறது. நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையை தீர்க்க வந்த மனோன்மணியம் என்னும் இந்நாடக நூல் காப்பி இலக்கணம் முழுதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது. அதாவது தமிழ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அணிகலனாக விளங்குது. நாடகத்துறையில் தமிழில் நூல்கள் எதுவும் இல்லையே அப்படிங்கிற குறையை தீர்ப்பதற்காக வந்தது தான் இந்த மனோன்மணியம் என்ற நாடக நூல். இது காப்பி இலக்கணம் முழுவதும்
இந்த இந்த நாடக நூலில் காப்பிய இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காப்பிய இலக்கணம்னா எப்படி இருக்கணுமோ அந்த காப்பிய இலக்கணத்துக்கான இலக்கணம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த மனோன்மணியம் விளங்குகிறது. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் தோய்ந்து இணையில்லாத இன்பமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவதாக உள்ளது இந்நூல். இயற்கையோடு ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாகவும் அந்த இயற்கையோடு பின்னி பிணைந்து இணையில்லாத இன்பமும் அமைதியும் பெற்றவர்களாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கூறுவதாக இந்நூலானது நமக்கு விளங்குகிறது. கதை சுருக்கம். அதாவது மதுரையை இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கதை சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்காது. அதனால் நான் சொல்லுறத நீங்கள் கவனமாக கேட்டுக்குங்க, சரிங்களா? மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன். மதுரை அப்படிங்கிற ஒரு நம்ம தெரியும் இல்லைங்களா, மதுரைங்கிறது பாண்டிய நாடு அப்படிங்கிறது. அந்த மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன்களில் ஒருவன் பார்த்திங்கன்னா ஜீவகன். இவன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணம் கொண்டவன், பளிங்கு போல், அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு களங்கமற்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவனாக இவன் விளங்குகிறான். இருந்தாலும் இவனுக்கு அமைச்சனாக விளங்கக்கூடியவன் பார்த்திங்கன்னா குடிலன். இவனுடைய அமைச்சன், பாண்டிய மன்னன் ஜீவகனுடைய அமைச்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா குடிலன். இவன் கொஞ்சம் வஞ்சக உள்ளம் கெட்டவன், சரிங்களா? வஞ்சக உள்ளம் கொண்டவனாக இவன் விளங்குகின்றான். இவனுடைய அந்த பழம்பதியாகிய மதுரையை விட்டு திருநெல்வேலி கோட்டை அமைத்து தங்குகிறான். அதாவது அந்த குடிலன் பார்த்திங்கன்னா நாட்டை கைப்பற்றணும்னு பொருட்டு கொஞ்சம் சூழ்ச்சி வேலையெல்லாம் செய்வான். அந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் செய்யறதுனால இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த தான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டை விட்டுட்டு திருநெல்வேலிக்கு போய் அங்கே கோட்டை அமைத்து அங்கே தங்குவான். இதுக்கு என்ன காரணங்கிறத பின்னா நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன் பார்த்திங்கன்னா இவன் இந்த பாண்டிய நாட்டை விட்டுட்டு போய் கோட்டையில் தங்குறான் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன், சரிங்களா? அங்கே போய் தங்குறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குடிலன் அப்படிங்கிறவன் நாட்டை கைப்பற்றணும்னு பொருட்டு தன்னுடைய மகனான பலதேவன், இவனுடைய மகனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பலதேவன். இந்த பலதேவனை பார்த்திங்கன்னா ஜீவகனுடைய மகளான மனோன்மணியத்தை இவளுக்கு அந்த பலதேவனுக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் நினைப்பான், சரிங்களா? ஆனால் இந்த இவன் பார்த்திங்கன்னா ஜீவகனுடைய மகள் மனோன்மணியத்தினுடைய தோழி வாணி. ஜீவகனுடைய ஜீவனுடைய மகனான மனோன்மணியத்தினுடைய தோழி வாணி. வாணியினுடைய காதலன் யாருன்னு கேட்டிங்கன்னா நடராசன். வாணியினுடைய காதலன் நடராசன். வாணியினுடைய தந்தை சகடன். இந்த வாணியினுடைய தந்தை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த வாணியை இவனுடைய மகன் அந்த நம்மளுடைய அமைச்சன் இருக்கான் இல்லைங்களா, குடிலனுடைய மகனான பலதேவனுக்கு தன்னுடைய மகனான வாணியை திருமணம் முடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைப்பான், சரிங்களா? வாணிக்கு வாணி பார்த்திங்கன்னா நடராசன் என்ற ஒருவனை காதலித்து கொண்டிருப்பாள். அதனால் அது பிடிக்காதனால தன்னுடைய மகள் வாணியை அமைச்சன் மகனான பலதேவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சகடன் நினைப்பான். ஆனால் அமைச்சன் என்ன நினைப்பானா, நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டும், நாம் நாட்டை கைப்பற்றணும்னு சொன்னோன்னா அவருடைய ஒரே மகளான மனோன்மணியத்தை தன்னுடைய மகனுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணுவான். இந்த சூழ்ச்சியின் காரணமாக, சரிங்களா, இவ்வாறு எல்லாமே நடந்துட்டு இருக்கும், சரிங்களா? இப்படி சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், வெளியில் போயிட்டு தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு சூழ்ச்சி செஞ்சிருவான் எங்கள் பாண்டிய நாட்டை விட்டுட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய குலகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா யார், சேவகனுடைய குலகுரு சுந்தரமுனிவர். சுந்தரமுனிவர் அந்த கோட்டையை பார்வையிடுவார். இந்த கோட்டையானது வலிமையற்றதாக இருக்குது, இது எப்போ வேணாலும் பகைவர்கள் தாக்கக்கூடும், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கின்ற பொழுது இவன் பார்த்திங்கன்னா அந்த குடிலன் செய்த சூழ்ச்சி எல்லாத்தையும் ஒரு கண்டுபிடிச்சிருவார் சுந்தரமுனிவர். அதை கண்டறிந்து போய் ஜீவன்கிட்ட சொல்லுவார். இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை பார்த்திங்கன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு பார்த்திங்கன்னா இல்லை, அந்த மாதிரிலாம் அவன் கிடையாது, அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இருந்தாலுமே இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்ச்சி எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இவர் சொல்லிடுவார். என்னன்னு சொல்லிட்டுன்னா
ஜீவகா, உன்னுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னன் திருமணம், அதாவது திருமணம் முடிப்பதற்கான பருவம் காலகரணம் வந்துருச்சு. அவள் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னனோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இது அமையும், சரியா, திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சேர மன்னனிடம் இந்த திருமண நிகழ்வை பற்றி பேசி முடிச்சிரு. சேர நாட்டு அரசன் புருஷோத்தமன். இந்த புருஷோத்தமன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனோன்மணியத்தினுடைய காதலன். எப்படின்னா, கனவுலேயே இருவரும் காதலிச்சுக்குவாங்க, கனவுலேயே பார்த்து காதலிச்சுக்குவாங்க, நேரில் சந்திக்காமல் கனவு கண்டு கனவுலேயே வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியமும் புருடோசமும் என்ற சேர மன்னனும் கனவிலே காதலித்து கொண்டு இருப்பார்கள். இதை அறிந்த வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமுனிவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஜீவகண்ட போய் உன்னுடைய மகள் வந்து திருமணமானது பெறக்கூடிய நாள் வந்துருச்சு, அவள் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னன் புருஷோத்தமனை தான் திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம் அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் நீ அவனிடம் இந்த திருமண நிகழ்வை பற்றி பேசி முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, பலதேவனை வந்து, அதாவது தன்னுடைய அமைச்சன் குடிலனை தூது அனுப்ப ஏற்பாடு செய்வாங்க. இவன் வந்து என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, குடிலன் சூழ்ச்சி செய்து தன்னுடைய மகனான பலதேவனை வந்து தூதாக அனுப்பிடுவாங்க. தூது அனுப்பி அங்கே போய் பலதேவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கோபத்தை தூண்டும் விதமாக முறையற்ற பேச்செல்லாம் பேசி கோபத்தை தூண்டி அந்த சேர நாட்டு அரசனை வந்து பார்த்திங்கன்னா பாண்டி நாட்டின் மீது போர் தொடுத்து வர மாதிரி செஞ்சுருவாங்க. போர் தொடுத்து வர மாதிரி செஞ்சதுனால என்னவாயிருன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து இந்த மாதிரி என்ன பேசின அவன் பிடிக்கலையா, அதனால் போர் தொடுத்து வர்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஆகையினால் நாம் இங்கே தங்க வேண்டாம், நாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை அமைச்சு தங்கிக்குவோன்னு சொல்லிட்டு அந்த மதுரையை, தன்னுடைய பழம்பதியான மதுரையை விட்டு அங்கிருந்து வெளியேறி திருநெல்வேலிக்கு போய் கோட்டை அமைச்சு தங்குவாங்க. அந்த கோட்டையும் இவனுடைய முறையீட்டுனால எதிரிகள் எளிமையாக தாக்கக்கூடிய வகையில் வந்து என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா வலிமையற்ற மாதிரி அமைச்சிருவாங்க, சரிங்களா. அமைச்சு இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை அறிந்த சுந்தரமுனிவர் போய் அவன் ஜீவகன்ட்ட சொல்லுவார். ஏன்னா அவன் ஏற்றுக்காதனால அந்த கோட்டையிலேயே தனக்கும் ஒரு அறை ஒதுக்கி கொடுக்குமாறு வேண்டுவார். ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அறை ஒதுக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, வாணியினுடைய காதலன் அந்த நடராசனை அழைத்து இந்த இடத்துல இருந்து, இந்த அறையில் இருந்து என்னுடைய ஆசிரமம் வரை நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுரங்கம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்துருவார். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நடராசன் இரவு பகலாக சுரங்கம் அமைக்கும் பணியை வேலை செஞ்சிட்டு இருப்பான். சுரங்கம் அமைத்து முடித்தவுடனே சொல்லுவாங்க. அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா படை வீரர்கள் எல்லாமே இதை தாக்க முற்பட்டு வருகின்ற பொழுது இவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வாணி அந்த மனோன்மணியத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போவார். இதை அறிந்து வந்து பார்த்திங்கன்னா பலதேவன் வந்து தடுக்கிறதுக்கு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் சேர மன்னன் புருஷோத்தமன் வந்துடுவார். புருஷோத்தமன் வந்த வாட்டிக்கு அங்கே பார்க்கின்ற பொழுது தன்னை கனவில் கண்டு காதலித்த ஒரு பெண்ணானவள் நிற்கிறாள்னு அவனும் பிரமித்தில் நிற்பான். இவளும் வந்து பார்த்திங்கன்னா கனவில் கண்டவன் நேரில் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் புருஷோத்தமன் போய் தாங்கி பிடிச்சி மயக்கத்தை தெளிய வச்சதுக்கப்புறம் இவனை நம்பாதீங்க, பலதேவன் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சிக்காரன், வஞ்சகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடிச்சுக்குவாங்க, சரிங்களா. இதுதான் இந்த கதை, சரிங்களா. இப்படி எழுந்தது தான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரங்கம் அமைத்த அந்த பகுதியின் போது இயற்கையை பற்றி நடராசன் சுந்தரமுனிவர் தனது அறையிலிருந்து இப்போ பாடத்தில் இருக்கிறத பார்க்கலாம், சரிங்களா. இதை கதை சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமுனிவர் பாடத்தில் இருக்கிறத பார்க்கலாம், சரிங்களா. பாருங்கள், இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தந்தை வந்து மனோன்மணியத்தின் தந்தை வந்து சேவகன் அந்த மனோன்மணியத்தினுடைய தோழி வந்து வாணியினுடைய காதலன் வந்து பார்த்திங்கன்னா நடராசன்கிட்ட தான் சுந்தரமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் அமைக்க பணியை சொல்லியிருக்காரு. மனோன்மணியத்தினுடைய காதலன் வந்து புருஷோத்தமன் வந்து சேர மன்னன், சரிங்களா. ஆமாம், சேவகனுடைய அமைச்சன் வந்து குடிலன், அவனுடைய மகன் தான் பலதேவன். சகடன் வந்து சகடன் வந்து வாணியினுடைய தந்தை. அவன் வந்து வாணியை பலதேவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு நினைப்பாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிலன் வந்து என்ன பண்ணுவான்னா மனோன்மணியத்தை பலதேவனுக்கு திருமணம் முடிச்சு வச்சு நாட்டை கைப்பற்றணும்னு நினைப்பான். இந்த சூழ்ச்சியில் வந்தது தான் இந்த பிரச்சனை எல்லாமே. இறுதியில் வந்து இந்த சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு சேரமன்னன் வந்து என்ன பண்ணுவான்னா மனோன்மணியத்தை திருமணம் முடிச்சுக்குவான். இன்றைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் அமைக்கக்கூடிய பகுதி நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க, பாருங்கள். சுந்தரமுனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரமம் வரை யாரும் அறியா வண்ணம் சுரங்கம் அமைக்கும் பணியை நடராசனுக்கு அளித்திருந்தார். நடராசனும் அப்பணியை ஓரளவு முடித்து விட்டான். இன்னும் சிறுபகுதி
வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியுள்ளது, அதுவும் இன்றிரவு முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக நடராஜன் தனித்திருந்தான். அப்போது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். ஊருக்கு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கும் போது அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு தனக்குத்தானே பேசிக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அங்கம். வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 அங்கம் சொன்னோம் இல்லைங்களா. முதல் 5 அங்கத்தில் 5 களம் இருக்குது, 2வது அங்கத்தில் 3 களம், 3வது அங்கத்தில் 4 களம், 4வது அங்கத்தில் 5 களம், 5வது அங்கத்தில் 3 களம், மொத்தமாக 5 அங்கங்கள் 20 களங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது அங்கம் 2ஆம் களம். 3வது அங்கத்தில் 2ஆம் களம். இடம் வந்து ஊருக்கு புறத்து ஒரு பகுதி, ஊருக்கு வெளியில் ஒரு பகுதி. காலம் வந்து ஏற்பாடுன்னா தெரியும் இல்லைங்களா. எப்போ வைகறை அப்படிங்கிறது காலை வேலை, சரிங்களா. வைகறை அப்படிங்கிறது விடியற்காலையில், காலை அப்படிங்கிறது காலை பகுதி, சரிங்களா. நண்பகலுக்கு அப்புறம் ஏற்பாடு, சூரியன் மறையக்கூடியதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஏற்பாடு. அதாவது எப்படின்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு, அப்புறம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. காலை அதாவது அதிகாலை அப்படிங்கிறது 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலை, 4 to 6. 6 மணியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9, 10 அப்போ வந்து காலை வேலை. அதுக்கப்புறம் 10, 11, 1, 2 நண்பகல். 2 மணியிலிருந்து 3, 4, 5, 6 இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு, சரிங்களா. அந்த ஏற்பாடு அந்த நேரத்தில் நடராஜன் தனித்து பேசி கொண்டிருக்கிறான். நடராஜனுடைய தனிமொழி. முதல்ல இலக்கு வேண்டும். காலையில் கடிநகர் கடந்து தமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கணும் முடியும். எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது. விடியற் காலையில் வேலையில் கடிநகர் கடந்து தமது வேலையை முடிக்கும். காவல் அமைந்த நகரினை கடந்து சென்று சுரங்கம் அமைக்கும் வேலையினை முடிப்போம். விடியற் காலை வேலையில் அந்த காவல் மிகுந்திருக்கக்கூடிய இந்த நகரத்தினை கடந்து சென்று நாம் சுரங்கத்தை அமைக்கக்கூடிய வேலையை முடித்து விடுவோம், சரிங்களா. சுரங்கம் அமைக்கும் வேலையினை முடிப்போம். வேண்டின் விரைவாய் இன்று ரா முடிக்கணும் முடியும். வேண்டின் விரைவாய் ஏன்னா இன்னைக்கு இரவே அந்த வேலையை முடித்தாலும் முடிச்சிருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வேலையும் நாம் சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடித்தவர்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த வேலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி தோணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிலரை சீக்கிரம் பார்க்க போகணும் அப்படின்னாலும் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு பார்க்க போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இவனுடைய காதலியான வாணியினுடைய நிலவு போன்ற அந்த முகம் இவனுடைய நினைவில் இப்போ இருப்பதால் இந்த வேலையானது இன்னைக்கு இரவே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இன்னைக்கு நைட்டு சாயந்தர நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு நைட்டே இந்த வேலையை முடித்தாலும் முடிச்சிருவேன். என்ன காரணம்? இவனுடைய காதலியினுடைய முகம் இவனுடைய நினைவில் இருக்கின்ற காரணத்தினால இன்று இரவே முடித்தாலும் முடிந்துவிடும். எவ்வினையோர்க்கும் எந்த தொழிலினை, எவ்வினை அப்படின்னு சொன்னால் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த தொழில், எவ்வினையோர்க்கும்னா எந்த தொழிலை புரிவோர்க்கும் இம்மையில் தம்மை இவ்வுலகில் தம்மை இயக்குவதற்கு தன்னை இயக்குவதற்காக இன்பம் தரக்கூடிய இன்பம் பயக்கும் அன்பா இன்பம் தரக்கூடிய ஓர் இலக்கு ஒரு லட்சியம் வேண்டும். இந்த உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். உயிருக்கு அது தூண்டுகோல் போலாம். அது இந்த உயிருக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா தூண்டுகோலை போன்றதாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து ஒரு லட்சியத்தை கொண்டு இருந்தோமே ஆனால் அந்த லட்சியம் நம்ம உயிரை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதற்கு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு தூண்டுகோலை போன்றதாக இருக்கும். அப்போது லட்சியம் ஒன்று இருக்க வேண்டும். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது இவ்வுலகில். ஈண்டு அப்படின்னு சொன்னால் இவ்வுலகில் எந்த பொருள்தான் லட்சியம் இல்லாமல் இருக்கிறது? எல்லா பொருளுமே லட்சியத்தோடு தான் இருக்கிறது. புரியுதுங்களா? காலை அந்த கதையை தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் காவல் கொண்ட இந்த நகரினை கடந்து சென்று சுரங்கம் வேலையினை அமைக்கக்கூடிய வேலையினை நாம் நடத்தி ஆக வேண்டுமென்றால் இன்று இரவே அந்த பணியை முடிக்க முயன்றாலும் முடித்து விடலாம். ஏன்னா என்னுடைய காதலியான அந்த வாணியினுடைய மதிமுகமானது என் மனதில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பணியானது இன்று இரவே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வானா காதலியை நினச்சிக்கிட்டு பார்க்க போகணுமேன்னு சொல்லி. ஆமாம், இதெல்லாம் இன்டைரக்டாக தான் சொல்லணும், டைரெக்டாக சொல்லக்கூடாது. அதனால் இந்த வேலை இன்னைக்கு வந்து விரைவாக முடிஞ்சிடும்.
எந்த தொழில் புரிவோருக்கும் இந்த இந்த இம்மையில் இயக்கக்கூடிய ஒரு லட்சியம் வேண்டும். இம்மையில் தம்மை இயக்குவதற்கு ஒரு லட்சியம் வேணும். நமக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு வேலையை வேகமாக செஞ்சு முடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் அது உயிருக்கு ஒரு தூண்டுகோலை போன்றதாக இருக்கும். தூண்டுகோல்னா தெரியும் இல்லைங்களா? எந்த ஒரு உயிருக்குமே ஒரு தூண்டுகோல் இருந்ததுன்னா அது மேன்மைப்படும் இல்லைங்களா? அப்போ தூண்டுகோலை போன்றதாகும். எந்த பொருள்னா லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடியது. புல்லின் பரிவு. அப்படியே புல்லை பார்த்துட்டு சொல்கிறான். அவன் தனியாக தானே பேசிகிட்டு இருக்கான். அப்போ புல் செடி கொடியோடு தானே பேசியாக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த புல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த புல்லை பார்த்து சொல்கிறான். புல்லினுடைய பரிவு என்றால் இரக்கம், பாசம் இப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? இதோ இக்கரை முளைத்த இச்சிறுப்புள் சதா தன் குறிப்போடு சாறுதல் காண்டி அதன் சிறு பூக்குழை அடியொன்று உயர்த்தி இதமுற தேன்துளி தாங்கி ஈக்களை நலமுற அழைத்து நல்லூன் அருந்தி பதமுற தனது பூம்பராகம் பரப்பித்து ஆசு இலா சிறுகாயாக்கி இதோ என் தூசிடை சிக்கும் தோட்டியும் கொடுத்தே இவையின் எல்லாம் செவ்விதில் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை சிறார் நீர் பிழைப்பதற்கு ஏகுமின் புல் எருது அயத்து ஒரு சிற்கு நீர் சென்மீன் என தன் சிறுவரை புகட்டிவிட்டிருக்கும் இப்புள்ளின் பரிவும் பொறுமையும் புலனும் காண்போர் ஒன்றையும் சிறுமையாய் சிந்தனை செய்யாது ஆங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் சால்வும் அன்பும் போற்று தம் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும் பார்த்து பார்த்து தம் கண் பணிப்ப ஆற்றலும் அன்பினால் அனைத்தையும் கலந்து தம் என்பெல்லாம் கரைக்கும் நல் இன்பம் திளைப்பர். இதோ இந்த ஒரு புல்லை பார்த்துட்டு சொல்றான். இதோ இக்கரை முளைத்த இந்த கரையில் முளைத்திருக்கக்கூடிய இந்த சிறு புல்லை பாருங்கள். சதா தன் குறிப்போடு சாடுதல் காண்டில். இது எப்பொழுதுமே சதா தன் குறிப்போடு அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் தன் குறிக்கோளுடனே, சதா தன்னை எப்பொழுதுமே தன் குறிக்கோளுடனே செயல்படுவதை காண்டி அப்படின்னு சொன்னா காண்க. இதோ இந்த கரையில் முளைச்சிருக்கக்கூடிய இந்த புல்லை பாருங்க. இந்த புல்லு எப்பொழுதுமே தன் குறிக்கோளுடனே செயல்பட்டு இருக்கிறத பாருங்க. அது என்ன பண்ணுதுன்னா அதன் சிறு பூக்குலை அடி ஒன்றை உயர்த்தி அந்த பார்த்தீங்கன்னா சிறு பூக்குலை தன்னுடைய சிறிய பூக்குலையினுடைய காம்பினை உயரச் செய்து, அது பூ முளைச்சு வருது இல்லைங்களா, அந்த புல்லிலிருந்து வரக்கூடிய பூக்குலினுடைய காம்பை உயரச் செய்து இதமுற தேன் துளி தாங்கி, அதுல இனிதினிதாய் தேன் துளிகளை தாங்கி ஈக்களை தேன் ஈக்களை நலமுற அழைத்து அதனை பார்த்தீங்கன்னா தேன் உண்ணுங்கள் என்று சொல்லி நல்ல உணவினை தேனினை அருந்த செய்து, சரிங்களா, நலமுற அந்த ஈக்களை எல்லாத்தையுமே அழைத்து நல்லூன் அருந்தி அதில் இருக்கக்கூடிய அந்த தேன்களை எல்லாமே நல்ல உணவாக தேனினை அந்த ஈக்களுக்கு உணவாக அருந்த செய்து பதமுற தனது பூம்பராகம் பரப்பித்து பதமுறை அப்படின்னு சொன்னா கரு உருவாக, பதமுறை அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த மகரந்தத்தில் ஒட்டி சென்று, எப்படி நீங்க பாட்னியில படிச்சிருப்பீங்க, ஒரு வண்டு பாத்தீங்கன்னா ஒரு பூவில் உட்கார்ந்துருந்து அந்த மகரந்தத்தை எடுத்து போய் அடுத்த பூவில் உட்காந்து குடிக்கும் போது அதனுடைய மகரந்தத்தோடு சேர்ந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அப்புறம் விதை உருவாகி செடி முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாட்னியில படிச்சிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கரு உருவாவதற்காக தனது பூம்பராகம் மகரந்த பொடியை, பூம்பராகம்ங்கிறது மகரந்த பொடி, சரிங்களா, பரப்பித்து ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிக்கு பரவச் செய்து, சரிங்களா, மகரந்த பொடியை பரவச் செய்து ஆசையிலா சிறு காயாக்கி குற்றமில்லாத சிறு காய்களாக உண்டாக்கி. அப்படின்னு சொன்னா குற்றமற்ற காய்கள் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் கூட அழுகல் இல்லாமல் இது இல்லாமல் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்புறம் தெளிவான ஒரு விதையாக ஒரு நல்ல விதைகளாக அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிறிதளவு கூட குறைவில்லாத குற்றமற்ற ஒரு சிறு காய்களாக உண்டாக்கி இதோ என் தூசிடை சிக்கும் தொட்டியும் கொடுத்தே. அதாவது உடையிலே சிக்கிக்குள்ள நீங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா புல்லுனோடைய அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கிறது எல்லாமே ட்ரெஸ்ஸில் அப்படியே அப்படியே மாட்டி ஒட்டி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது தொரட்டி குச்சி, மாட்டுக்கு இலத்தில் உடச்சி போடக்கூடிய தொரட்டி குச்சி மாதிரி முனையில் அப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய வறுவால் மாதிரி நல்லா வளைஞ்சிருக்கும் கொக்கி மாதிரி. அப்போ அந்த தொரட்டி குச்சி மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கும், சரிங்களா, அந்த தொரட்டி குச்சி மாதிரியான ஒரு இது கொடுத்து, சரிங்களா, தோட்டியும் அப்படின்னு சொன்னா உடையிலே சிக்கிக்கொள்வதற்கு ஏற்ற துரட்டியும் கொடுத்து இவையின் எல்லாம் செவிதில் துண்ணில் அப்படின்னு சொன்னா இவையின் யாமெல்லாம் அப்படின்னு சொன்னா நாம் அனைவரும்
இந்த இடத்தில் ஒரே இடத்தில் செவிதில் துண்ணில் நாம் கூட்டமாய் வாழ்ந்தால், சரிங்களா, இதுவே இந்த இடத்துல நாம் அனைவரும் ஒரே இடத்துல கூட்டமாக வாழ்ந்தோம்னு சொன்னால் தலைப்பதற்கு இடமில்லை, நாம் செழித்து வளர்வதற்கு இடமில்லாமல் போகும். ஒரே இடத்துல புற்கள் கொச 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 கொசன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் செழித்து ஒன்னோடு ஒன்று இடிச்சிட்டு சரியாக வளர முடியாது. அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தலைப்பதற்கு இடமில்லாமல் போகும். சிறார் நீர் பிழைப்பதற்கு, சிறுவர்களாகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாய் வாழ்வதற்காக, நீங்கள் பிழைப்பதற்காக ஏகுமின், எங்கே பாருங்க, பிழைப்பதற்கு ஏகும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வீர்களாக, இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நீங்கள் போங்க. ஒரே இடத்துல நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் அது சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தெளித்து வளர முடியாது. அதனால் இந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், புல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகும், ஏதாவது ஒன்று ஒட்டிகிட்டு போகும். யாராவது நடந்து போனாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு போகும். இல்லைன்னா ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதனோட ஒரு பக்கத்தில் ஒட்டிகிட்டு போய் இன்னொரு பக்கத்தில் விழும். இந்த மாதிரி தான், சரிங்களா. அப்போது சொல்லுது எப்படி, புல் அப்படின்னா பறவை, மார்க் பண்ணிக்கங்க. புல் அப்படின்னா பறவை. அந்த இது முதல் நகரம் புல் அப்படின்னு சொன்னால் தாவரம், பொது நகரம் புல் பள்ளிக்கு வரையில் இந்த இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா பறவை, சரிங்களா. அப்போது புல் அப்படின்னா பறவை, ஆனா பசு, எருதுனா இருவகை பொருதும், சரிங்களா. எருது மாடுகள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அயத்து அப்படின்னா குதிரை. அப்போது ஆடு மாடு குதிரை, சரிங்களா, எருது இவற்றின் உடம்பில் ஒரு பக்கத்தில் ஒட்டி சென்று, பறவை பசு எருது ஆடு இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் நீ ஒட்டி சென்று ஒரு சார். சிக்கு நீர் சென்மீன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு புறம் ஒட்டி கொண்டு வேறு இடத்திற்கு செல்லுங்கள். சிக்கு நீர் சென்மீன், நீங்கள் அந்த இதில் ஒட்டி கொண்டு வேறு இடங்களுக்கு செல்லுங்கள் என்று, சரிங்களா. புகட்டி விட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் போக என தம் சிறுவரை அப்படின்னு சொன்னால் என்று தன்னுடைய தன்னிலிருந்து முளைத்த அந்த சிறு பொருட்களை எல்லாம் புகட்ட விட்டிருக்கும். அந்த சிறு காய்கள், சரிங்களா, அதிலிருந்து தோன்றிய அந்த புல்லிலிருந்து தோன்றிய சிறு காய்களை தான் அவனுடைய சிறார்கள்னு சொல்கிறது, சரிங்களா. அந்த தன்னுடைய சிறுவர்கள் எல்லாம் போக விட்டிருக்கும் இந்த புல்லின் பரிவும், இந்த புல்லினுடைய அன்பும். எப்பொழுதுமே தாய் அப்படிங்கிறவ தான் உண்டாலும் உண்ணாவிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குழந்தைகளுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு உணவளித்து விட்டு தான் பிறகு தான் உண்ணுவாங்க, சரிங்களா. ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும்னு சொன்னால் பெற்றோர்கள் அதான் நினைப்பாங்க, குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நாம் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டமாக இருந்தோம்னு சொன்னால் செழித்து உங்களால் வளர முடியாது. நீங்கள் வேறு இடத்தில் சென்று பரவி நீங்கள் நன்றாக செழித்து வளருங்கள் என்று சொல்லி அதை அந்த இதெல்லாம் அதுக்கு ஒரு தொரட்டியும் கொடுத்து, உடலில் ஒட்டி செல்லக்கூடிய அந்த தொரட்டியும் கொடுத்து இந்த இதெல்லாம் ஒட்டிட்டு போய் நீங்கள் வேறு இடத்துல போய் நல்லா பரவி நல்லா வளருங்க அப்படின்னு சொல்லி போக விட்டு இருக்கக்கூடிய இந்த புல்லினோட அன்பையும் பொறுமையும் புலனும் அறிவையும் காண்போர். இந்த புல் சாதாரண ஒரு புல் தான், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை பார்த்து அவன் எவ்வளோ ஒரு இதாக சொல்கிறான். இப்படி போக விட்டு இருக்கக்கூடிய அந்த புல்லினுடைய அன்பு, அதனுடைய பொறுமை, அதனுடைய அறிவு, புலன் அப்படின்னா அறிவையும் காண்பவர்கள் ஒன்றையும் சிறுமையாய் சிந்தனை செய்யாது, எதையுமே அற்பத்தனமாக, சாதாரண ஒரு புல்லு தானடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எடுத்து அப்படி பிச்சு போட்டு தூக்கி போட்டுட்டு நம்ம விளையாடிட்டு போவோம். ஆனால் அந்த புல்லுக்கும் உயிர் இருக்கிறது என்கிற விதமாக ஒன்றையும் குறைவாக அற்பத்தனமாக, சிறுமையே அப்படின்னு சொன்னால் அற்பத்தனமாக எண்ணி பார்க்காமல் சிந்தனை செய்யாது, ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றச்சால் அன்பும், அங்கங்கே தோன்றியிருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரழகினையும் வலிமை பொருந்திய அன்பினையும், ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் சார்ந்தும், ஆங்காங்கு தோன்றியிருக்கக்கூடிய பேரழகம், உலகில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்தும் பேரழகம் தான். அந்த பேரழகையும் ஆற்றல் மிகுந்த அன்பையும் வலிமை பொருந்திய, ஆற்றல் சார்னா வலிமை பொருந்திய அந்த அன்பையும் நாம் போற்று தம் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும், போற்றுதற்குரிய தம் குறிக்கோளுக்கு, போற்றுதற்குரிய தம்முடைய குறிக்கோளுக்கு ஏற்றதொரு முயற்சியையும் பார்த்து பார்த்து கண்டு கண்டு தம் கண் பணிப்ப மகிழ்ச்சி கண்ணீர் வடிய, தன்னுடைய மகிழ்ச்சி கண்ணீர் வடியும்படி ஆர்த்தெழும் அன்பினால், நிறைந்திடக்கூடிய அன்பினால் அனைத்தையும் கலந்து, அனைவரையும், சரிங்களா, நிறைந்திடக்கூடிய அந்த அன்பினால் எல்லாவற்றையும் ஒன்றாக நினைத்து
தம் எலும்பையும் உருக்கும்படியான அனைத்தையும் கலந்து தம் என்பெல்லாம் கரைக்கும் நாள் இன்பம் திளைப்ப. எலும்பையும் உருக்கும்படியான நல்ல இன்பத்திலே மூழ்கி திளைத்திருப்பர். நல்ல இன்பத்தில் மூழ்கி திளைத்திருப்பார்கள். அதாவது சாதாரணமாக ஒரு புல்லை பாருங்கள், இந்த கரையில் முளைச்சிருக்கக்கூடிய புல் பாருங்கள். இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலையானது மிகவும் அற்புதமானது. எப்பொழுதுமே தன் குறிக்கோளுடனே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, முதல்ல பூக்குலையை உயர்த்தி காம்பினை உயர்த்தி அதில் தேனை வந்து பார்த்திங்கன்னா நிரம்ப செய்து அங்கே வண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்க என்று சொல்லி அதுக்கு நல்ல விருந்தாக தேனினை அளித்து அதனோடு தன்னுடைய பூம்பராக மகர்ந்த பொடியை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டச் செய்து மற்ற இதுங்களில் பரப்பு செய்து வந்து பார்த்திங்கன்னா சிறு காய்களாக உண்டாக்கி அந்த காய்க்கு தொரட்டி குச்சி கொடுத்து அந்த தொரட்டி குச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு பறவை எருது இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் ஒட்டி சென்று வேறு இடத்துல சென்று பரவி பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புள்ளியினுடைய பரிவையும் அன்பையும் பொறுமையும் அறிவையும் பார்த்தோமே. ஆனால் இதை காண்பவர்கள் அனைவரும் எதையுமே அற்பத்தனமாக நினைக்காம அனைத்தும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான் என்று எண்ணி என்ன பண்ணுவாங்க, அனைவரையும் சமம் என்று நினைத்து எல்லா உயிர்களே என்று எண்ணி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குறிக்கோளுக்கு நாமளும் குறிக்கோள் இந்த மாதிரி குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய குறிக்கோள்களுக்கு ஏற்ற வகையில் முயற்சியினை செய்து மகிழ்ச்சி கண்ணீர் வடித்து அன்பினால் எல்லாவற்றையும் இணைத்து எலும்பே உருங்கும்படியான நல்ல இன்பத்தில் திளைத்திருப்பார்கள். சரியா? இதில் சொல்லும் பொருளும் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து வாய்க்காலின் விசித்திரம். அடுத்து வாய்க்காலை பார்க்குறோம். தனக்கு ஊன் நல்கும் வயற்கு உபயோகம் என பலர் கருதும் இச்சிறு வாய்க்கால் செய்தொழில் எத்தனை விசித்திரம். ஐயோ அலைகடல் மலையா மலையலை கடலாய் புகட்டிட அன்றோ நடப்பது இச்சிறுகால் பார். இதோ பரற்கருக்களை நெருநென்றரைத்து சீரிய தூளியாய் தெளிது புடைத்து தான் வழிக்கு அடங்கிய மண்கள் புழு இன்னதென்று இல்லை யாவையும் ஈர்த்து தன்னுள் படுத்தி முன்னீர் மடுவுள் காலத்தச்சன் கட்டும் மலைக்கு சாலத்தகும் இவை என ஓர்ந்து உருட்டி கொண்டு சென்று இட்டு மற்று ஐயா அண்டயோனியின் ஆணையின் மலையாய் சென்ற பின் பெருமலை சிகரம் முதலாக குன்றுவில் அருவியாய் தூங்கியும் குகைமுகம் எழிந்தும் பூமியின் குடற்பட நுழைந்தும் கதித்தெழு சுனையாய் குதித்தெழுந்து ஓடியும் ஊரிடும் சிறிய ஊற்றாய் பறந்தும் ஆராய் நடந்தும் மடுவாய் கிடந்தும் மதகிடைச் சாடியும் வாய்க்கால் ஊடியும் பற்பல பாடுபட்டு இங்கு ஈட்டியது அற்பமே ஆயினும் ஆதரவாய்க்கொள் இன்னமும் இதோ ஏகுவேன் என விடை பின்னரும் பெற்று பெயர்த்தும் எழிலியாய் வந்து இவன் அடைந்து மற்றும் ராப்பகல் மறந்து நிரந்தரம் உழைக்கும் இந்நிலைமையர் யாவர். நீரை கையால் தடுத்து நிரந்தரம் ஐயோ நொந்தனை நில் இறைந்தென் அழுவையோ ஆயின் ஏகு நீரே என்னை உன் நிலைமை யாரே உனைப்போல் அனுதினமும் உழைப்பார் நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உனைப்போல் உளவேல் பிணைப்பேறு என்னை. அதாவது வாய்க்காலை பார்த்துட்டு தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்க்கால், அந்த வாய்க்காலை பார்த்து சொல்கிறான், தமக்கு ஊன் நல்கும், ஊன்னா உணவு, தமக்கு உணவினை கொடுக்கக்கூடிய வயற்கு உபயோகம் என பலர் கருதும் இச்சிறு வாய்க்கால். தனக்கு உணவு, விவசாயம் செழிக்கணும்னு சொன்னால் தண்ணி இருக்கணும் கட்டாயமாக. அந்த தண்ணிங்கிறது மழை பொழிந்து மழையிலிருந்து அந்த வாய்க்கால் வழி ஓடும் இல்லைங்களா, அப்படி அந்த வாய்க்கால் ஓடக்கூடிய அந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு உபயோகப்படும். தமக்கு உணவினை கொடுக்கக்கூடிய வயலுக்கு இது பயன்படும் என்று அனைவராலும் கருதப்படக்கூடிய இந்த சிறு வாய்க்கால் எண்ணப்படக்கூடிய இந்த சிறு வாய்க்காலானது செய்யக்கூடிய தொழில் எத்தனை விசித்திரம், அற்புதமானது. சாதாரணமாக நமக்கு உணவினை கொடுக்கக்கூடிய இந்த வயலுக்கு பயன்படக்கூடியது தண்ணீர், அந்த தண்ணீரை கொண்டு வந்து தரக்கூடியது இந்த வாய்க்கால் என்று அனைவராலும் கருதக்கூடிய இந்த வாய்க்கால் செய்யக்கூடிய தொழில் எத்தனை விசித்திரமானது, அற்புதமானது. ஐயோ அலைகடல் மலையா மலையலை கடலாய் புகட்டிட அன்றோ நடத்தி சிறுகால். அலைகடல் மலையா, அலைகளை உடைய கடலினை மலையாகவும் மலையை அலைகடலாகவும் மாற்றி அமைப்பதற்காக அல்லவா இந்த சிறு வாய்க்காலானது செல்கிறது.
அலைகடல் மலையா, அலைகளை உடைய கடலை மலைகளாகவும் மலைகளை உடைய மலைகள் வந்து பார்த்திங்கன்னா அலைகடலாகவும் மாற்றுவதற்காக அல்லவா இந்த சிறு வாய்க்காலானது சென்று கொண்டிருக்கிறது. மாற்றி அமைப்பதற்கன்றோ இந்த சிறு வாய்க்கால் சென்று கொள்கிறது செல்கிறது. பார் இதோ பார், இது பார் இதோ அப்படின்னு சொன்னால் இதோ பார். பறற்கற்களை நெருநெருன்று அழைத்து, பறற்கற்கள்னா தெரியும் இல்லைங்களா, பற்கை கற்கள். அந்த பற்கை கற்கள் வந்து தண்ணியில் ஓடும்போது அப்படியே ஒன்றோடு ஒன்று உரசிட்டு அப்படியே இது ஓடும் இல்லைங்களா, அதான் அந்த பறற்கற்களை நெருநெருன்று அழைத்து ஓசை எழுப்புமாறு தேய்த்து. சரிங்களா, பறற்கற்களை நெருநெரு என்று ஓசை எழுப்புமாறு தேய்த்து சீரிய தூளியா தெளிது புடைத்து, சிறிய பொடிகளாக செய்து பொடித்து அப்படின்னு சொன்னால் கொளித்தெடுத்து அப்படியே சிறு சிறு துகள்களாக அப்படியே அரைச்சி ஓசை வர மாதிரி அரைச்சி சிறு பொடிகளாக தெளித்து அப்படின்னா கொளித்தெடுத்து தன் வழிக்கு அடங்கிய மண் கல் புல் புழு இன்னதென்று இல்லை. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஓடிச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியானதை இழுத்துக்கிட்டு போகும். இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடித்து ஓடிச்சுன்னா எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிடும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தன் வலிமைக்கு உட்பட்ட, அங்கே போய்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய தண்ணி வந்து மெதுவாக ஓடிட்டு இருக்கு, அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணியினுடைய வேகத்திற்கு ஏற்ப அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வலிமைக்கு உட்பட்ட மண் கல் புல் புழு இன்னதென்று இல்லை. இன்னதுதான் கிடையாது, எது வேணாலும் தண்ணியில் போட்டோம்னா அடிச்சுட்டு போகுமா இல்லைங்களா. அப்போ இன்னதென்று இல்லை, யாவையும் ஈர்த்து தன்னுள் படுத்தி, எல்லாத்தையும் தனக்குள்ளே அகப்படுத்தி கொண்டு. சரிங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இன்னதென்று இல்லாமல் எல்லாவற்றையும் எல்லா பொருட்களையும் இழுத்து தனக்குள்ளே அகப்படுத்தி கொண்டு யாவையும் ஈர்த்து தன்னுள் படுத்தி முன்னூர் மடுவுள், முன்னீரம்னா எல்லாத்தையும் தனக்குள்ளே அகப்படுத்திக்கிட்டு, முன்னீர் அப்படிங்கிறது கடல் நீர் தான். சரிங்களா, முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னீர் அப்படிங்கிறது ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர், ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாம் சேர்ந்தது தான் கடல் நீர். அதனால தான் கடலை வந்து முன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முன்னீருங்கிறது கடல். கடலில் பெரிய தச்சன், கடலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் எல்லாம் மூழ்கப்பட்டு இருக்கிறது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேகமாக அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்த அடித்து நிறுத்துதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பாறைகள் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வர்ற வேகத்தில் அந்த மண் கல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாறைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போது அதுதான் இங்கே காலத்தச்சன் கட்டிடும் மலைக்கு. காலத்தச்சன்னா தச்சன்கிறவன் ஒரு சிலை வடிப்பவன். சரிங்களா, இங்கே காலத்தச்சன் அப்படிங்கிறது இந்த இடத்துல காலங்காலமாக அப்படியே மலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரும் பெருசாக. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் வந்து மணல் வந்து 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 தங்கி 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 பெரிய பாறையாக உருவாகும். சரிங்களா, இந்த காலத்தச்சன் கட்டும் மலைக்கு சாலத்தகும் இவை என்று ஓர்ந்து உருட்டி, இவை வந்து மிகவும் பொருத்தமானவை என்று ஆராய்ந்து அதை எல்லாத்தையும் உருட்டி கொண்டு சென்று, எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து அப்படியே உருட்டிட்டு வந்து சென்று இட்டு மற்று இந்த இடங்களிலே அந்த இடங்களிலே இட்டுவிட்டு மற்றும் ஐயா அண்ட யோனியின் ஆணியின் மலையாய் காலத்தச்சரே. அண்ட யோனின்னா இந்த உலகுக்கு அந்த பிற கோள்களும் தோன்ற காரணமான இறைவன். எப்படின்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, காலத்தச்சு அண்டம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் சேர்ந்தது அண்டம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற கோள்களும் மற்ற எல்லாமே தோன்றுவதற்கு காரணமான இறைவனே காலத்தச்சரே அப்படிங்கிறது இந்த இடத்துல இறைவனே. உலகில் பிற கோள்களும் தோன்றுவதற்கு காரணமான இறைவனே அப்படிங்கிறது தான் காலத்தச்சரே. சரிங்களா, இறைவனே அவரது ஆணையின்படி மழையாய் சென்று, அவர்களோட ஆணையின்படினா சூரியன் வந்து அந்த தண்ணி ஓடி சூரியனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் ஆவியாகி மழை சென்று திருப்பி மழையாக பொழியும். சரிங்களா, அந்த இறைவனது ஆணையின் கட்டளையின்படி கடலில் இருந்து மேகத்திற்கு சென்று, கடலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கடலிலேருந்து என்ன பண்ணோம், ஆவியாகி மேகத்திற்கு போய் திருப்பி அங்கேருந்து மழையாக பொழியும். சரிங்களா, அதாங்க சொல்கிறாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லி காலத்தச்சன் கட்டு மலைக்கு சார்ந்து எது, இந்த புல் கல் புழு இது எல்லாமே இன்னதென்று இல்லாமல் எல்லாம் அடித்து எடுத்து தன்னோகள் படுத்தி இழுத்து கொண்டு வந்து உருட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கும். எதுக்கு, மலையை அங்கே அந்த இடத்துல சேர்த்து மலையாகும். காலத்தச்ச கட்டக்கூடிய மலைக்கு இவை வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் என்று சொல்லி கொண்டுட்டு வந்து கட்டி வச்சுட்டு கடலில் கலந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் என்னது
இந்த உலகத்தினையும் பிற கோள்களையும் தோற்றுவித்த இறைவனது ஆணையின்படி மீண்டும் ஆணையின்படி மழையாய் சென்று பின் பெருமழை மழை பொழிஞ்சு மலையில் பார்த்திங்கன்னா பெரும் மலைகளில் சிகரங்களில் மழையாக பொழிந்து சரிங்களா, குன்றுகளில் வீழ்ந்து அருவியாக குன்றுகளில் பொழிந்து அங்கே மலைகளிலிருந்து அருவியாக வந்து ஒரு ஆறு பார்த்திங்கன்னா எப்போவுமே மலைகளில் தான் உருவாகும். அந்த மாதிரி மழை பொழிந்து மழை பார்த்திங்கன்னா அங்கே குன்றுகளின் சிகரங்களிலும் வீழ்ந்து அருவியாக தூங்கியும் அருவியாக வந்து குகை முகம் இழிந்தும் குகைகளின் வழியாக சரிங்களா குன்று வரையிலும் வீழ்ந்து அருவியாகி மேலிருந்து கீழாய் வீழ்ந்து குகைகளிலிருந்து கீழே இறங்கி குகைகளின் வழியாக அந்த கீழே இறங்கி வந்து சரிங்களா அண்ட யோனியின் ஆணையின் மலையாய் சென்ற பின் பெருமலை சிகரமதலா குன்றுவில் அருவியாய் தூங்கியும் குகைமுகம் இழிந்தும் குன்று அந்த குகைகளின் வழியாக இறங்கியும் பூமியின் குடற்பல நுழைந்தும் பூமிக்கு குடல் போல் விளங்குவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய வெடிப்பு. இந்த நெல் வயலில் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலில் பார்த்திங்கன்னா வெடிப்பெடிப்பாக இருக்கும். அந்த வெடிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பூமிக்கு குடல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த வறண்ட பூமி வெடித்து இருக்கக்கூடியது தான் பூமிக்கு குடலை போன்றதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த பூமிக்கு குடலாக விளங்கக்கூடிய வெடிப்புகளில் நுழைந்தோம். தண்ணி ஓடுதுன்னு சொன்னால் மழை பொழியுதுன்னா முதல்ல சீக்கிரத்தில் பொழியும், அப்புறம் குன்றுகளில் பொழியும். அந்த பொழியக்கூடிய தண்ணீர் குகைகளின் வழியாக நுழைந்து அருவிகளின் வழியாக அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து அங்கேருந்து ஓடி வந்து ஓடையிலிருந்து பார்த்திங்கன்னா வறண்ட பூமிகள் வெடித்திருக்கக்கூடிய அந்த வறண்ட பூமிக்கு குடலாக விளங்கக்கூடிய அந்த பூமிகளின் வெடிப்புகளில் எல்லாத்தையும் நுழைந்து சரிங்களா. கதித்தெழு சுனையாய் குதித்தெழுந்து ஓடியும் பெருகுகின்ற சுனை நீராய் குதித்தெழுந்து ஓடியும் பெருகுகின்ற அந்த சுனை நீர் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. பெருகுகின்ற அந்த சுனை நீர் அதன் வழியாக சரிங்களா ஓடியும் குதித்தெழுந்து ஓடியும் துள்ளி எழுந்து ஓடியும் ஊறிடும் தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறது இல்லைங்களா. அந்த ஊற்று நீர்களிலும் நிரம்பியும் சிறிய ஊற்றாய் பறந்து சிறிய ஊற்றுகளாய் எங்கும் பரவியும் சிறு ஊற்றுகளாக எல்லா இடங்களிலும் பரவி அங்கிருந்து அந்த ஊற்றுகளிலிருந்து வெளிவந்து ஆராய் வடந்து ஓடியும் ஊறிடும் சிறிய ஊற்றாய் பறந்தும் ஆராய் நடந்தும் ஊறக்கூடிய சிறு ஊற்றுகள்லேயும் தண்ணி வரும். ஊற்றுகள்லேயும் மழை பொழிஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா பூமியில் இறங்கினா தான் அந்த பூமியின் வழியாக ஊற்றுக்கு தண்ணி போகும். அந்த ஊற்றுகள்லேருந்து தண்ணி பொங்கி எங்கே வரும், ஆற்றுக்கு வரும். ஆற்றிலிருந்து தண்ணி எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு போகும் சரிங்களா. அந்த வாய்க்கால் வழி ஓடி அப்புறம் ஆற்றுக்கு வரும். ஆற்றிலிருந்து நிறைய வாய்க்கால்கள்லாம் பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஊறிடும் சிறிய ஊற்றுகளாய் பறந்தும் ஆராய் நடந்தும் பெரிய ஆறுகளாய் ஓடியும் மதகிடை மடுவாய் கிடந்தும் மடுவானா பள்ளங்களில் மடுவாக கிடந்து தங்கியும் பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பள்ளங்களில் தண்ணி தேங்கி நின்றோம் சரிங்களா. அந்த இடத்துல தேங்கி நின்றோம் பள்ளங்களில் மடுவாய் தங்கியும் மதகிடை சாடியும் அப்படின்னு சொன்னால் மதகுகளிடையே மோதியும். மதகு அப்படின்னு தெரியலைங்களா, பெரிய பெரிய இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதகு இருக்கும். எப்படி சொல்கிறது, ஏரிகளில் ஆற்றில் இருந்து ஏரிக்கு போய் ஏரியிலேருந்து திருப்பி வெளியே வரும் அந்த வழிஞ்சு வரக்கூடிய தண்ணீர். அதில் பார்த்திங்கன்னா ஆற்றில் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா தடுப்பணை கட்டி அந்த மதகு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மதகுகளில் நின்று அணை கட்டுறாங்க இல்லைங்களா, அதுதான் மதகு. அந்த மதகுகளில் சாடியும் மோதியும் சரிங்களா. வாய்க்கால் ஓடியும் அந்த மதகிலிருந்து வழிந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா எங்கள் வாய்க்காலில் விரைந்து ஓடியும் வாய்க்கால்களில் விரைந்து ஓடியும் யான் பரப்பல பாடுபட்டு நான் இந்த மாதிரி பற்பல துன்பங்களை அடைந்து இந்த மாதிரி பல துன்பங்களை அடைந்து அங்கு ஈட்டியது அங்கே இருந்து திரட்டி கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் இந்த ஓடி வரும்போது மண் கல் புழு இன்னதென்று இல்லாமல் எல்லாத்தையும் தன்னோட வலிமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அடித்து இழுத்துக்கிட்டு வருது இல்லைங்களா. அப்படி இழுத்து கொண்டு வந்த சரிங்களா நான் பற்பல இந்த மாதிரி துன்பங்களை அடைந்து இங்கிருந்து திரட்டி கொண்டு வந்த பொருள்களை அனைத்தையும் மிக குறைந்தனவே என்றாலும் அற்பமே ஆயினும் மிக குறைந்த அளவு இருந்தாலும் பரவாயில்ல ஆதரவாக சரிங்களா மிக குறைந்த அற்பத்தனமான சிறிதளவானதாக இருந்தாலும் கூட
பரிவோடு இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி கொடுத்துவிட்டு, சரிங்களா, என்று அந்த இடத்துல, அதாவது காலத்தச்சர் கட்டக்கூடிய மழைக்கு ஏற்றதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டி கொண்டுட்டு வந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்த பொருளை சிறிதளவானதாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்தான்னு சொல்லி தங்க வச்சுட்டு, எங்கள் கடலில் கடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் தேக்கிடும். அந்த இடத்துல தான், அதனால தான் பாறைகள்லாம் நிறையா உருவாகுது, சரிங்களா. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டது இதை பரிவோடு ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டு, இதோ இன்னமும் ஏகுவேன், இதோ மறுபடியும் நான் மேகமாய் செல்வேன், இதோ நான் மறுபடியும் மேகமாக செல்வேன் என்று சொல்லி என்ன பண்ணுது, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெப்பத்தால், அந்த காலத்தினுடைய இறைவனது ஆணைப்படி சூரியனது வெப்பத்தால் மலை மேகமாக ஆவியாகி திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா மலைகளிலும் சிகரங்களிலும் குகைகளிலும் மழையாக பொழிந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்று நீர், சுனை நீர், ஆற்று நீர் இது எல்லாத்துலேயும் பெருகி எடுத்து ஆற்றுக்கு வந்து, ஆற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மதகளிலிருந்து தங்கி, மதகளிலிருந்து திருப்பி வாய்க்கால் வழியோடி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வழிந்து வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து சேருகின்ற பொழுது கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அங்கே சேர்த்து விட்டு திருப்பியும் மழை மேகத்துக்கு, இந்த மாதிரி பல துன்பங்களை அடைந்து கொண்டு வந்த பொருட்கள் சிறிய அளவானதாக இருந்தாலும் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிவோடு ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி கொடுத்து விட்டு, இதோ மறுபடியும் நான் மேகமாக செல்வேன் என்று சொல்லி மீண்டும் ஆவியாகி, இப்படி ரொட்டீனா தண்ணீர் ஆவியாகிறோம், மழை மேகத்துக்கு போகும், மழை புளியும், மலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வெளியே வரும், வாய்க்கால்லேருந்து ஆற்றுக்கு வரும், ஆற்றிலிருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகும். இந்த மாதிரி ரொட்டீனாக அதனோட வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும், சரிங்களா. நிரந்தரம் உழைக்கும் வந்து இவன் அடைந்து மற்றும் ராப்பகல் மறந்து பாருங்க இன்னமும் இதோ ஏகுவேன் என விடை பின்னரும் பெற்று என்று விடை பெற்று கொண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு பெயர்த்தும் எழிலியாய் மறுபடியும் மேகமாய், எழிலி அப்படின்னா மேகம், எழிலினா மேகம், மீண்டும் மேகமாய் வந்து இவன் அடைந்து நிலப்பகுதியை வந்தடைந்து, இவன்கிறது இந்த இடத்துல நிலப்பகுதி, இந்த நிலப்பகுதியினை மீண்டும் மழையாக பொழிந்து மறுபடியும் நிலப்பகுதியை வந்தடைந்து மற்றும் ராப்பகல் மறந்து நிரந்தரம் உழைக்கும், இரவு பகல் பார்க்காமல் நிரந்தரமாக உழைத்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையவர் யாவர்? இரவு பகலாக யாராவது உழைக்க முடியுமா? இப்படி இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய, இடைவிடாமல், நிரந்தரம் உழைக்கும், இடைவிடாமல் உழைக்கக்கூடிய, நிரந்தரம் உழைக்கும், சரிங்களா. நிரந்தரம் உழைக்கும் இந்நிலைமையவர் அவர், இந்த நிலைமையை யார், இத்தகைய இயல்பினை உடையவர்கள் யாவர்? யாருமே கிடையாது. நீ மட்டும்தான் எப்பொழுதுமே நிரந்தரமாக உழைத்து கொண்டே இருக்கின்றாய், சரிதான். இப்படி நிரந்தரம் உழைத்து கொண்டு இருப்பவர்கள் யாவர்? யாருமே கிடையாது, நீ மட்டும்தான், சரியா என்று வாய்க்காலை பாராட்டுகின்றான். என்று நீரை கையால் தடுத்து போய் அந்த நீரை வந்து கையால் அப்படி தடுக்கிறான். நேர கையால் தடுத்து நிரந்தரம் ஐயோ நொந்தனை நில் நில், இப்படி நிரந்தரமாக நீ நொந்து கொண்டிருக்கின்றாய், ஐயோ நீ நில் நில் என்று சொல்லி என்ன பண்ணுறான், அந்த நேர போய் கையால் தடுக்கிறான். தடுத்துட்டு இறைந்தேன் அழுவையோ, ஏன் இறைந்து கொண்டு இருக்கேன், அந்த தண்ணீர் வந்து கையால் தடுக்கும்போது சத்தம் வரும் இல்லைங்களா, ஏன் இப்படி இறைச்சலை உண்டு பண்ணுறேன், அழுவுறியா உன்னை தடுக்கிறதுனால, ஐயோ நீ அழுவுறதா இருந்த ஆயின் ஏகுதி, நீ அழுவாயே ஆனால் நான் தடுக்கிறதுனால நீ அழுகிறேன்னு சொன்னா, ஐயோ நான் உன்னை தடுக்கல, நீ நீரே என்னை உன் நிலைமை, என்னே உன் நிலைமை, உன்னுடைய நிலைமை எத்தனை வியப்பிற்குரியதாக இருக்கின்றது, சரிங்களா. யாரே உன்னை போல் அனுதினம் உழைப்பார், யார் தான் உன்னை மாதிரி நிரந்தரம் உன்னை மாதிரி யார் தான் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள்? யாரும் கிடையாது. நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும், நீக்கமில்லாத அன்பும் ஊக்கத்தின் அந்த உறுதியும், உனைப்போல் உளவேல் பிணைப்பேறு என்னை, அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய இத்தகைய ஏழ்மையை உடையவர்கள் யாருமே கிடையாது, சரிங்களா. இந்த மாதிரி பற்பல துன்பங்களை அடைந்து நீக்கமில்லாத அந்த துன்பம், அந்த அதாவது அந்த எப்பொழுதுமே துன்பத்தினை அடைந்து கொண்டு அனுதினமும் உழைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் உன்னைப்போல் அனுதினமும் உழைப்பவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, சரிங்களா. நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும், நீக்கமில்லாத அன்பும் ஊக்கமும் உறுதியும் உன்னைப்போல் உளவேல், உன்னை மாதிரி எல்லாத்துக்குமே இருந்துச்சுன்னு சொன்னான். பிணைப்பேறு, சரிங்களா.
பெறத்தக்க வேற பேரு என்னை வேறு யாது உள்ளது? வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பெறுவதற்கு வேற பேர் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்கவே இருக்காது. அனுதினமும் உன்னை மாதிரி உழைத்து கொண்டே இருப்பவர்கள். எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உனைப்போல் உளவியல்ங்கிறது ஏன் சொல்கிறாங்க? நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும். எப்பொழுதுமே இனமும் குலமும் இருக்கும் உணவில் அனைவரும் சரி சமம் என பொழிந்திடும் மலையே. இது இன்னாருக்கு வேணும், இன்னாருக்கு வேண்டாம், இவங்களுக்கு தான் போகணும், இவங்களுக்கு போகக்கூடாது, இவங்களுக்கு தான் மழை பொழியணும், இவங்களுக்கு மழை பொழியக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் சமம். சரிங்களா? அந்த மாதிரி மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடவே இது வந்து ரொட்டீனாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. அதான் நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும். தன்னோட ஊக்கத்தையும் உறுதியும் கொண்டு எப்பொழுதுமே அதனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரியான ஊக்கமும் உறுதியும் மக்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு பெறத்தக்க பேர் வேறு என்னதான் இருக்க முடியும்? வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லி அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்குல் புழு. நாங்குல் புழுவின் பொது நலம். நாங்குல் புழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு. மண்புழுவினுடைய அந்த பொது நலம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓஹோ நாங்குல் புழுவே, உன் பாடு ஓவா பாடே, உணர்வேன் உணர்வேன். உழைப்போர் உழைப்பில் உழுவோர் தொழில் மிகும், உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ. எம் மண் ஆயினும் நன்மண் ஆக்குவை, விடுத்தனை இதற்கா எடுத்த உன் யாக்கை. உழுதுழுது உண்டு மண் மெழுகினும் நேரிய விழுமிய சேராய் வேதித்து உருட்டி வெளிக்கொணர்ந்தும் புகழ் வேண்டார் போல ஒலிக்குவை உன் குழி வாயுமோர் உருண்டையால். இப்புற்பயிர் நீ இங்கனம் உழாயேல் எப்படி உண்டாம்? என்னாது உனக்கும் குறும்பு செய் எறும்பும் கோடி கோடியாய், புழுக்களும் பூச்சியும் பிழைக்குமார் என்னை, ஒழுக்கமும் பொறைமையும் முனைப்போல் யார்குல. நாங்குல் புழுவின் குழிக்குள் மறுதலை நோக்கி விழுப்புகள் வேண்டலை அறிவோம் ஏனிது துதிக்கலம் உன் தொழில் நடத்துதி ஆ. எங்கும் இங்கனை இணையிலா அன்பும் பங்கமில் அன்பும் இணையிலா இன்பும் பங்கமில் அன்பும் தங்குதொள் திருந்த காணோர் பேணும் வானால் என்னே. அதாவது நாங்குல் புழுவே, நாங்குல் புழுவே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்குல் புழுவே உன் பாடு ஓவா பாடே. உன்னுடைய வேலையானது எப்பொழுதுமே ஓய்வில்லாத வேலை, ஓயாத வேலையாகும். உன்னுடைய வேலையானது எப்பொழுதுமே ஓயாத வேலை. உணர்வேன். இந்த ஓயாத வேலை என்பதை நான் நன்றாக அறிவேன். உன்னுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பாடு ஓவா பாடு, அதாவது எப்பொழுதுமே ஓய்வில்லாத வேலைங்கிறத நான் நன்றாக அறிவேன். உழைப்போர் உழைப்பில் உழுவோர் தொழில் மிகும். உழைப்போர் உழைப்பில்னா இவ்வுலகில் உழைத்து தொழில் புரிவோரின் பல்வகை தொழில்கள் உள்ளே. உழைப்போர் உழைப்பில் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் உழைத்து எல்லா தொழில்களுமே கட்டாயமாக உழைக்கணும். அதில் கடின உழைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த உழைத்து செய்யக்கூடிய உலகில் உழைத்து தொழில் புரியக்கூடியவர்களுடைய அந்த உழைப்பில் உழுவோர் தொழில் மிகும். உழுபவர்களுடைய உழவர்கள் செய்யக்கூடிய உழவு தொழிலே மிகவும் சிறந்தது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலையின் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடினப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் செய்யக்கூடிய தொழில்களில் உழவு தொழில் தான் சிறந்தது. உழவர்கள் செய்யக்கூடிய அந்த உழவு தொழிலே சிறந்தது. அதான் உழைப்போர் உழைப்பில் உழுவோர் தொழில் மிகும். உழைத்து செய்யக்கூடிய தொழில்களுள் உழவர்கள் செய்யக்கூடிய உழவு தொழிலே சிறந்தது. உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்தினி. உழவர்களுக்கெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தலைவன் நீ தான். உழவர்களுக்கெல்லாம் சிறந்த தலைவன் நீ தான். எம் மண்ணாயினும் நன்மண்ணாக்குவை. எந்த மண்ணாக இருந்தாலும் சரி அந்த மண்ணை நல்ல மண்ணாக, வளமான மண்ணாக, சத்துள்ள மண்ணாக ஆக்குவதில் நீ தான் அதில் சிறந்தவர்
ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்புழு இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இப்படி சத்தான மண்ணாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் சரிங்களா, தேவையில்லாத அந்த கிருமிகள், அந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். அதோடு மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளேயும் வெளியும் நல்ல ஆழம் வர போய் வந்து மண்ணை வந்து இலகுவாக்கிடும். நல்ல இலகுவான மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சலுக்கு ஏற்றவாறு ஒரு மண்ணாக அந்த மண்ணை வந்து இது மாற்றிடும். என் மண்ணானாலும் நன்மண் ஆக்குவை, நல்ல சத்துள்ள மண்ணாக நீ செய்வாய். எடுத்த உன் யாக்கைனா உடம்பு சரிங்களா, இவ்வுலகிலே நீ கொண்டுள்ள இந்த உடம்பினை விழுமியை சேராய் வேதித்து உருட்டி, அதாவது எம்மண்ணாயினும் நன்மண் ஆக்குவை விடுத்தனை எதற்கா அப்படின்னா, இந்த தொழில் செய்வதற்காகவே விட்டனையோ, எதை எடுத்த உன் யாக்கை அப்படின்னு சொன்னா, நீ இந்த உலகத்தில், அதாவது உலகில் நீ கொண்டுள்ள இந்த உடம்பினை இந்த தொழில் செய்வதற்காகவே இந்த உடம்பை நீ விட்டுட்டியா, நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த எந்த மண்ணாக இருந்தாலும் நல்ல சத்துள்ள மண்ணாக மாற்றி உழவு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்துள்ள மண்ணாக மாற்றுவதற்காகவே நீ இந்த உலகத்தில் இந்த உடம்பை எடுத்து அதற்காகவே இந்த உடம்பை விட்டுட்டியா, நில உழவு தொழிலுக்கு உதவு செய்வதற்காகவே இந்த உடம்பை விட்டு விட்டாயோ சரிங்களா. எடுத்த உன் யாக்கை உழுது விடுத்தனை எதற்கா எடுத்த உன் யாக்கை, இந்த தொழில் செய்வதற்காக விட்டனையோ உன் உடம்பை இந்த தொழில் செய்வதற்காகவே நீ விட்டு விட்டாயோ. உழுது உண்டு மண் மெழுகினும் நேரியே விழுமியை சேராய் வேதித்து உருட்டி, நன்றாக கிளறி உழுது உண்டு நன்றாக கிளறி பின் அதனையே உண்டு, அந்த மண்ணையே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சு எல்லாத்தையுமே சாப்பிட்டு நன்றாக கிளறி பின் அதனையே உண்டு மெழுகை காட்டிலும் நேரிய விழுமியை சேராய் இலகிய சிறந்த சேராக வேதித்து உருட்டி மாற்றி உருண்டையாய் உருட்டி எடுத்து, அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கும், தெரியாது. அது வந்து உள்ளேயே நல்லா போய் அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளறி மண்ணை இலகுவாக்கி, எப்படி இந்த உழுது உண்டு நன்றாக கிளறி பின் அதனையே உண்டு மெழுகை காட்டிலும் மெழுகை விடவும் இலகிய சிறந்த சேராக மாற்றி உருண்டையாக உருட்டி எடுத்து வெளிக்கொணர்ந்தும் நிலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்தும், வெளிக்கொணர்ந்தோம்னா நிலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்தும் புகழ் வேண்டாற் போல் புகழ்ச்சியை விரும்பாதவர் போல, பிறருடைய அந்த புகழ்ச்சியை விரும்பாதவர்களைப் போல உன் குழிவாயும் நீ உள்ளே இருந்து கொண்டு நீ தோண்டிய குழியின் வாயையும், உன்னுடைய அந்த குழிவாயின்னு உள்ளே இருந்து கொண்டு நீ தோண்டிய அந்த குழியினது வாயையும் ஓர் உருண்டையால் ஒரு மண் உருண்டையால் ஒலிக்குவை மறைப்பாய். நீ என்ன பண்ணுவ, அந்த தோண்டி அந்த மண்ணையும் நீ வந்து என்ன பண்ணுவ மறைச்சி விடுவ. ஒலிக்குவை உன் குழி வாயும் ஓர் உருண்டையால் அப்படின்னு சொன்னால், நீ உன்னுடைய உருண்டை, அதாவது ஒரு மண் உருண்டையால் உன்னுடைய நீ உள்ளே இருந்து கொண்டு அந்த நீ தோண்டி அந்த குழியையும் ஒரு மண் உருண்டையால் மறைச்சிருவ. இப்புற்பயிர் நீ இங்கனம் உலாயேல் எப்படி உண்டாம், இந்த புல்லாகிய பயிரும் இந்த மாதிரி இப்புற்பயிர் நீ இங்கனம் உலாயேல், இந்த புல் பயிர் இதெல்லாமே நீ இங்கே இல்லாவிட்டால் எப்படி உண்டாகும், எப்படி தோன்றி இருக்காது சரிங்களா. என்னாது இந்த எல்லாத்தையுமே நினைத்து பார்க்கலாம். இவ்வாறு நீ செய்யும் பேர் உதவியினை எண்ணி பாராமல், இப்புற்பயிர் நீ இங்கனம் உலாயேல் எப்படி உண்டாம், எவ்வாறு இங்கே தோன்றி இருக்கும், என்னாது உனக்கும், இவ்வாறு நீ செய்யக்கூடிய பேர் உதவியினை எண்ணி பாராமல் உனக்கும் சரிங்களா. குறும்பு செய் எறும்பும் கோடியாய் புழுக்களும் பூச்சிகளும் பிழைக்குமாறு என்னை, இந்த உலகத்தில் இந்த மாதிரியான உதவியினை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த உதவியை கூட செஞ்சு பார்க்காம உனக்கு இடையூற்றை விளைவிக்கக்கூடிய எறும்புகள் கோடிக்கணக்கில் இருக்கின்றன, புழுக்களும் பூச்சிகளும் பிழைத்து வாழ்கின்றனவே, இதெல்லாம் எதனால், புழுக்களும் பூச்சிகளும் பிழைக்குமாறு என்னை அப்படின்னு சொன்னால் எதனால்,
உனக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு கடிச்சிச்சின்னா மண்புழு செத்து போயிடும். எறும்புகளும் புழுக்களும் பூச்சிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவே. நீ செய்யக்கூடிய இந்த நன்மையை நினைக்க பார்க்காம உனக்கு இடையூறு தரக்கூடிய எறும்புகள் கோடிக்கணக்கில் இருக்குது, புழுக்களும் பூச்சிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, உனக்கு மாதிரியான ஒழுக்கமும் பொறைமையும் அந்த பொறையும் ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள்ள, உனக்கு மாதிரி யாருக்கு இருக்கிறது? நல்ல செயல்கள், அதாவது உன்னை மாதிரியான இந்த நாங்குள் புழுவே உன்னை மாதிரியான நன்னடத்தையும், ஒழுக்கம்னா நல்ல நடத்தையும் பொறுமையும் உன்னை மாதிரி வேறு யாருக்கு உள்ளது? எவருக்குமே இல்லை. எப்படி? யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு நன்மை செய்து கொண்டு இடையூறுகள் ஏற்பட்டாலும் தன்னை மறைத்து கொண்டு புகழ் விரும்பாமல் யாரு தான் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. சரிங்களா? யாருமே எவருமே இல்லை. விழுப்புகழ் வேண்டலை அடுத்து சொல்கிறாங்க. விழுப்புகழ் நாங்கள் புழுவை குழிக்குள் மறைத்தலை நோக்கி. நாங்கள் புழு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழிக்குள் தன்னை வந்து வெளியே வந்து திருப்பி உள்ளே போகும். அந்த உள்ளே போகிறத நோக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த நாங்கள் புழு வருது இல்லைங்களா? இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் நாங்கள் புழு, அதாவது மண்புழு அது. சரிங்களா? திருப்பி வெளியே வந்து திருப்பி உள்ளே போகுது. சரிங்களா? இந்த உள்ளே போகிறத பார்த்துட்டு நாங்கள் புழு குழிக்குள் மறைதலை நோக்கி விழுப்புகள் வேண்டலை அறிவோம் ஏனிது. நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மேலான புகழை நீ விரும்பவில்லை என்பதை நான் அறிவோம். உள்ளே போகிறத பார்த்துட்டு சொல்கிறான், அடடா உனக்கு புகழ்ச்சி பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கலைங்கிறத நான் அறிந்து கொண்டேன். ஏன் இது அப்படின்னு சொன்னால் ஏன் அவ்வாறு செய்கிறாய்? உனக்கு புகழ்ச்சி பிடிக்கல, ஏன் அவ்வாறு செய்யலை? சரி, ஓகே, பரவாயில்ல, துதிக்கலாம். உன்னை நான் புகழ்ந்து துதி பாடவில்லை. துதிக்கலாம்னா உன்னை புகழ்ந்து நான் துதி பாடவில்லை. உன் தொழில் நடத்தி நீ உன்னோட வேலையை உன் தொழிலை செய்வாயாக, இதெல்லாம் செய்வாயாகன்னு சொல்லிட்டு பின்ன சரிங்களா நடத்தி அப்படி உணர்ச்சியப்பட்டு எங்கும் இங்கனே இணையில்லா இன்பும் பங்கமில் அன்பும் தங்குதல் திருந்த காணோர் பேணும் வானால் என்னே. இங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த பின்னாடி அதுக்கப்புறம் இயற்கையினுடைய வியக்க அந்த வியப்பான அந்த ஆற்றலை நினைச்சு பார்த்து எங்கும் எல்லா இடங்களிலும் இவ்வாறே இணையில்லா இன்பும் ஈடு இணை இல்லாத இன்பமும் பங்கமில் அன்பும் பழுதற்ற பங்கம்னா குற்றம் இல்லாத சொல்கிறோம் இல்லைங்களா, பழுதற்ற அன்பும் தங்குதல் நிலை பெற்று இருத்தலை, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிலை பெற்று இருக்கிறதை நினைத்து பார்த்து திருந்த காணார் தெளிவாக கண்டு உணராதார். காணாரம்னா கண்டு உணராது. போற்றி காக்கின்ற அந்த நிலை பெற்று இருக்கக்கூடியதை கண்டு உணராதார். பேணும் வாழ்நாள் என்னை போற்றி காக்கக்கூடிய வாழ்நாளால் தன்னைத்தானே போற்றி தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளால் என்ன பயன்? ஒன்றுமில்லை, எதுவுமே இல்லை. ஆகையினாலே அனைவரும் ஒற்றுமையுடனும் பிறருக்கு உழைக்கக்கூடிய பண்பும் பாசமும் சரிங்களா பரிவும் கொண்டு வாழ வேண்டும் என்று தான் இதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியது. ஆகையினால் யாருமே வந்து பொறாமை குணம் இதன் கொண்டு ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு அல்லது சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது என்பதனை இந்த பாடலானது நமக்கு உணர்த்துகிறது. ஏதேனும் புரியவில்லை என்றால் அந்த ஆசிரியருக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து உங்களது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சரிங்களா? படித்து பாருங்கள் தெளிவாக. சரிங்களா? படித்து பார்த்துட்டு பொருள் ஏதாவது புரியலைன்னா நீங்கள் அழைப்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.